இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் ஒரு நெந்து காலத்தின் தியானமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவித்தில் அன்பு கூறுவது பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஐயால் என்ற செய்தியின் தலைப்பு தேவனிடத்தில் அன்பு கூறுதல். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பு அநேக காரியங்களில் நாம் தணிந்து கொண்டே வருகிறது. அதை ஒரு பொருட்டாகவே எண்ணுவதே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை என்றாலும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு கூற வேண்டும் என்பதுதான். இதற்கொப்பாயிருக்கிற மற்றொரு கட்டளை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் அன்பு குறைபாடு அநேகருடைய அன்பு குறைந்து போய்விடுகிறது. ஒருவரிடம் ஒருவருள்ள அன்பு மட்டுமல்ல, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உள்ள அன்பும் குறைந்து கொண்டே வருகிறது. நம் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு உலகத்தில் அனுப்பி இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்மை மிகவும் அன்பு கூர்ந்தபடியினால்தான் தம்மை தாமே குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து நம் பாவங்களை எல்லாம் நீக்கி நம் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாகும்படி செய்தார். ஆகையால் நாம் இந்த லெந்து காலகட்டங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தியானத்தை நாம் அதிகமாக தியானிக்கும் பொழுது அவரிடம் நாம் உண்மையாக அன்பு கூறுகிறோமா, அந்த அன்பில் வளர்ந்திருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் நாம் ஒரு இடத்தில் அன்பு கூறும் பொழுது அநேகம் தரம் நாளுக்கு நாள் அந்த அன்பு வளர்ந்து கொண்டே தான் போகும். ஆனால் நாம் ஆண்டவரை அறிந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உள்ள அன்பை நாம் அதிகமாக வளர்த்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆகையால் தேவனிடத்தில் அன்பு கூறுவதை பற்றி சிந்திப்போம். அதற்கு ஆதாரமாக லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வரை உள்ள வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். இங்கு பரிசேயரில் ஒருவன் தன்னோடு அவர் தன் வீட்டிற்கு வந்து அவரை போஜனம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவர் வற்புறுத்தலின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வீட்டுக்கு சென்று போஜனம் பண்ணினார். அப்பொழுது என்ன நடந்தது என்றால் லூக்கா 7:38 அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாக ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயரின் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். பிரியமானவர்களே, இந்த ஸ்திரீ ஒரு பாவியான ஸ்திரீ என்று அடைமொழியோடு அவள் அழைக்கப்படுகிறார். ஆனாலும் பரிசேயரின் வீட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். அங்கு கூட்டம் அதிகமாக தான் இருக்கும், யார் வேணாலும் செல்லலாம் என்று ஒரு தைரியத்தோடு இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தண்டை வருகிறார். வந்தது மட்டுமல்ல, அவர் பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது தன் கண்ணீரினால் பாதங்களை நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். 4 காரியங்கள்: கண்ணீரினால் பாதங்களை நனைத்து, தலைமயிரினால் துடைத்து, பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பாவியான ஸ்திரீ இந்த காரியங்களை செய்யும் பொழுது அவர் தடை செய்யவே இல்லை. ஆனாலும் மற்றவர்கள் எல்லாம் இப்படி யோசித்தார்கள், இவள் தீர்க்கதரிசியாக இருந்திருந்தால் தன்னை தொடுவது இன்னார் என்று அறிந்திருப்பாளே, இவள் ஒரு பாவியான ஸ்திரீயே என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயனை நோக்கி இவ்வாறு கூறுகிறார்: சீமோனே, ஒரு இடத்தில் ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றொரு இடத்தில் 50 வெள்ளிக்காசும் கடன் பட்டிருந்தார்கள். இப்படி 2 பேரையும் கடனையும் அவன் மன்னித்து விட்டான். மன்னித்து விட்டபடினால் யார் அதிகமாக அன்பு கூறுவார் என்று சொல்லும் பொழுது 500 வெள்ளிக்காசை மன்னித்து விட்டவன் தான் என்று சரியாக நிதானித்தாய் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி
நான் உன் வீட்டிற்கு வந்தேன், நீ என் பாதங்களை கழுவவும் இல்லை, என்னை முத்தமிடவும் இல்லை, என் சிறுச்சிற்கு பரிமள தைலம் பூசவே இல்லை. ஏனென்றால் ஒரு பிரதானமானவர் அந்த ஒருத்தர் வீட்டுக்கு வரும் பொழுது அவ்வாறு செய்வது யூதகுல வழக்கம். முதலாவது அவருடைய பாதங்களை கழுவ வேண்டும், பிற்பாடு அவரை கட்டி அணைத்து முத்தமிட வேண்டும், பிற்பாடு அவர் தலையில் ஒரு பரிமள தைலத்தை பூச வேண்டும். இதுதான் ஒரு வரவேற்பின் முறை. ஆனால் இந்த பரிசேய தன்னை விட யார் பெரியவராக இருக்க முடியும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு அழைத்தும் இத்தகைய காரியங்களை செய்ய அவனால் இயலவில்லை. நான் ஏன் செய்ய வேண்டும்? நான் தான் பரிசேயனே, அவர் ஆண்டவராகிய இயேசு தேவகுமாரன் என்று சொல்கிறவர் தானே, என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார், எல்லாரையும் நான் கனம் பண்ண முடியாது என்று நினைத்து கொண்டார். இத்தகைய தருணத்தில் தான் இந்த ஸ்திரீ அவரை கனம் பண்ண முந்திக் கொண்டாள். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது, அதிகமாக கடன் பட்டிருந்தவனை கடனை மன்னித்த பொழுது அவன் அதிகமாக அன்பு கூறுவானே, அதேபோல் இந்த ஸ்திரீயும் லூக்கா 7:47 சொல்லும் பொழுது, அதனால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பாவியான ஸ்திரீ அதிகமாக அன்பு கூர்ந்தார். அவர் தொட்டால் என்ன சொல்வார்களோ, மற்றவர்கள் தன்னை விரட்டுவார்களோ என்றெல்லாம் கவலைப்படவே இல்லை. அவள் தன்னை பாவம் நீக்குவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டபடியினால்தான் பாதங்களின் பின்னாக இருந்து மிகவும் அழுது பாதத்தை கண்ணீரால் நனைத்து அதை தன் தலைமயிரினால் துடைத்து பாதங்களை முத்தம் செய்து தலைக்கு பரிமள தைலத்தை பூசி கொண்டாள். கனம் பண்ணுவதில் இந்த பரிசேயனை காட்டிலும் இந்த பாவியான ஸ்திரீ முந்திக் கொண்டாள். காரணம், இவள் அதிகமாக அன்பு கூர்ந்தாள். நாமும் தேவனிடத்தில் அதிகமாக அன்பு கூறும் பொழுது நம் பாவங்கள் மன்னிக்கப்படும். நம் அநேக தரம் பாவம் உணர்வு இல்லாமல் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கிட்டிச் சேர முடியாமல், நான் என்ன பாவம் செய்து விட்டேன், நான் கொலை செய்து விட்டேனா, இல்லை திருடி விட்டேனா, இல்லை கொள்ளையடித்து விட்டேனா என்று நாமே சமாதானம் பண்ணிக்கொள்கிறவர்களாக இருப்போம். ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வேதத்தை வாசித்து ஜெபித்து கிட்டிச் சேரும் பொழுது சிறிய சிறிய பாவங்கள் கூட அவர் நம் முன்னாடி படம் போட்டு காண்பிப்பார். அதையெல்லாம் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புரவாக வேண்டும். அது எப்பொழுது நடக்கும் என்றால், நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அதிகமாக அன்பு கூற வேண்டும். நாம் அன்பு கூறுவதனால் இந்த பாவியான ஸ்திரீயின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவள் ரட்சிப்பின் நிச்சயத்தையும் பெற்றுக்கொண்டாள். ஏனால் லூக்கா 7:50 அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தடை போ என்றார். பிரியமானவர்களை, மற்றவர்களெல்லாம் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் கொடுத்ததுக்கு இவர் யார் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவள் மற்றவர்களை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கவலைப்படாமல் அவள் அன்பு கூர்ந்ததை நினைத்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தை போ என்றார். பிரியமானவர்களே, அநேகர் விசுவாச வாழ்க்கை குறித்து என்னவென்று தெரியாமல் இருக்கும் பொழுது, இதுதான் நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்று நிச்சயம் இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறோம். பாவங்களை மன்னிக்க ஒருவர் உண்டு என்று இயேசு கிறிஸ்துவின் மேல் நிச்சயம் வைக்கும் பொழுது மட்டும்தான் அதுதான் விசுவாசம், அதுதான் ரட்சிப்பின் முதற்படி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த லெந்து காலங்களில் அவர் இன்னும் அதிகமாக அன்பு கூற ஆண்டவர் கிருபை செய்வாராக. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது நாம் எப்படி அன்பு கூறலாம் என்பதை நாம் மறுபடியும் இதே யோவான் 11:1 முதல் உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த மரியாள் யார் என்று பரிசுத்த யோவான் வெளிப்படுத்துகிறார். யோவான் 11:1, மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தாள். நாம் பிரியமானவர்களே, இங்கு அதிகமான அன்பு கூர்ந்த இந்த மரியாள், பெத்தானியா மரியாள், தன் பாதங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பரிமளம் தைல பூசி தன் தலைமையினால் அவருக்கு பாதங்களை துடைத்தவர் அந்த மரியாளே. இந்த மரியாளின் வீட்டில் அவருடைய சகோதரன் வியாதிப்பட்டு தான் இருந்தார். ஆனாலும் தன்னுடைய வல்லமை விளங்குவதற்காக அவர் இன்னும்
4 நாள் தங்கி பிற்பாடு வந்த பொழுது அவன் மரித்து போயிருந்தான். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையினால் லாசருவை உயிரோடு எழுப்பினான். அப்பொழுது அந்த எழுப்புவதற்கு முன்னாக மரியாளும் அழுவதைக் கண்டு இயேசு கண்ணீர் விட்டார் என்று நீங்கள் இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் நாம் அதிகமாக அன்பு கூறும் பொழுது நம்முடைய துன்பங்களைக் கண்டு அவர் வருந்துகிறவராக இருக்கிறார். நாம் நினைத்து கொள்வோம், ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியுமா, ஏன் எனக்கு இன்னும் நடக்கிறது, ஏன் என் வாழ்க்கையில் முடிவு காலம் வராமல் இருக்கிறது என்று நாம் கலங்கும் பொழுது ஒன்று மட்டும் நினைத்து கொள்ளுங்கள், நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் அன்பு கூறுவோமோ அவ்வளவு தூரமாக அவரும் நம்மை நேசித்து நமக்காக கண்ணீர் விடுகிற கர்த்தராக இருக்கிறார். மேலும் மரித்த லாசருவை அவர் உயிரோடு எழுப்ப விரும்பி சற்று தாமதம் பண்ணினாலும் அன்பு கூர்ந்த மக்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிதான அதிசயத்தை காண்பிக்க வேண்டும் என்று நினைத்துதான் சற்று தாமதப்படுகிறார். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிகமாக அன்பு கூறுகளிடத்தில் இந்த அநேக காரியங்கள் தாமதமாக இருக்கும், கிடைக்காமல் போகலாம். ஆனாலும் தேவனுடைய மகிமை விளங்கப்படும்படியாக ஆண்டவர் ஒரு காரியத்தையும் அவர்களை அனுபவிக்காமல் விட்டு விடவே மாட்டார். எல்லா காரியங்களையும் வைத்த சமயத்தில் மகிமையாக கொடுத்து சிறப்பாக கொடுத்து அசாதாரணமான காரியங்களை அவர் வாழ்க்கையில் எடுத்து நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த மரியாளின் அன்பை குறித்து மறுபடியும் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்தானியா ஊருக்கு வரும் பொழுது அவள் சகோதரியாகிய மார்த்தாள் அவளை ஏற்றுக்கொண்டாள். லூக்கா 10:31 அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த மார்த்தாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களையும் தன் வீட்டில் அழைத்து கொண்டபடியினால் அவருக்கு என்ன உணவு சமைக்க வேண்டும், சீஷர்களுக்கு என்ன உணவு பிடிக்கும் என்று பற்பல காரியங்களினால் அதிகமாக கலங்கி கொண்டே இருந்தாள். இத்தனை பேர் வந்து விட்டார்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பிரதான விருந்தினர். ஆனால் அவரோடு பேசுவதை விட்டு சமையல் அறையிலே தன்னுடைய நேரத்தை கை கொண்டே இருந்தாள். நாமும் கூட அநேகத்தரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் பேசுவதை விட்டு பல்வேறு காரியங்களை நாம் செய்து கொண்டே இருப்போம். இதுக்கு இந்த சமைக்க வேண்டும், அதை வாங்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்னெல்லாம் என்று பல்வேறு உலக காரியங்களை குறித்து நாம் அதிகமாக கலக்கமடைந்திருக்கிறோம். இப்படி கலக்கமடைந்த மார்த்தாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமே வந்து மரியாதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறார். ஆண்டவரே, நான் தனியே இருக்கிறேன், என் சகோதரியை எனக்கு உதவி செய்யும்படி நீ சொல்லலாமே என்று. அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது லூக்கா 10:42 தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டுடுபாளாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தண்டை இருப்பது நாம் நல்ல பங்கை தெரிந்து கொள்வது அவருடைய அன்பு கூறுவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. எவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரோடு உறவாடுவதில், ஜெபிப்பதிலும், வேதம் வாசிப்பதிலும் நேரம் கழிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நாம் அவரிடம் அன்பு கூறுகிறோம் என்பது அர்த்தம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வேதம் வாசிக்காமல் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. அவரோடு உறவாடாமல் இருக்க முடியாது. பல்வேறு காரணங்களால் நாம் கலக்கமடைந்து ஆண்டவரே, நான் இந்த காரியம் செய்துவிட்டேன், அதை செய்துவிட்டேன், இன்று உம்மோடு பேச நேரமில்லை என்றெல்லாம் மார்த்தாளை போல நாம் சொல்ல முடியாது. மரியாதை போல தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவரில் அன்பு கூர்ந்து நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு எல்லா காரியத்திலும் ஒரு நல்லதான காரியம்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்போம். திருமண உறவில் ஒரு நல்ல கணவன், நல்ல மனைவி வேண்டும், நல்ல பிள்ளைகள், நல்ல உறவு முறைகள் வேண்டும், நல்ல தாய் தாப்பன்மார் வேண்டும், நல்ல படிப்பு வேண்டும், நல்ல செல்வத்திற்கு வேண்டும், நல்ல வேலை வேண்டும், எல்லாம் பெஸ்ட்டு தான் நமக்கு வேண்டும், நல்லது வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டு தான் வைக்கிறோம். ஏன் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அன்பு கூர்ந்த அந்த நல்ல பங்கை முதலாவது தெரிந்து கொள்ளக்கூடாது? ஐயால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த காலங்கள் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் அன்பு செலுத்தும் ஒரு தருணம் கூடுதலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த 40 நாளும் அதை நாம் தவற விட்டு விடாமல் வேதம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் அதிகமாக நேரத்தை செலவழித்து நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மரியாதை போல அவருடைய பாதத்தண்டை சேர்க்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் அன்பு கூறுவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் நமக்கு இருக்கிறது என்று பார்ப்போம் என்றால், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் நம் அன்பு கூறும் பொழுது நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக
ஏதுவாக நடக்கும். அது நல்லதோ கெட்டதோ தீயதோ உயர்வோ தாழ்வோ எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூற நமக்கு நடப்பதெல்லாம் நன்மையாக தான் நடக்கும். அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்குள் வந்துவிடும். நாம் எதை சுற்றியும் எதை பற்றியும் நாம் கவலைப்படவே மாட்டோம், கலங்கவே மாட்டோம். மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு நம் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து எனக்கு அது இல்லை இது இல்லை என்று கலங்கவே மாட்டோம். ஏனென்றால் நாம் நினைக்கும் இந்த காரியம் என் நன்மைக்காக தான், எனக்கு நிச்சயமாக தேவன் ஒரு நன்மையான காரியங்களை செய்வார் என்று நாம் ஒரு நிச்சயத்துக்குள்ளாக வந்து விடுவோம். அதுதான் ஒரு ஆவிக்குரிய மேம்பாடு நிலைமை. ரோமர் 8:38 தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அவரில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால், நமக்கு எல்லாம் நன்மையாக தான் முடிய வேண்டும் என்று நினைத்தால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவோமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற மிகவும் அன்பு கூர்ந்த காரியங்களை இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று அந்த பாவியான ஸ்திரீயை பற்றி கூறுவது போல நாமும் நம்மை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூற வேண்டும், இவள் மிகவும் அன்பு கூறுகிறாள், இவன் மிகவும் அன்பு கூறுகிறாள் என்று. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள சுத்தமாக இருக்கிறோமா? சிந்திப்போம் பிரியமானவர்களே. நாம் நினைத்து கொண்டிருப்போம் தெய்வ அன்பு சாதாரணமாக வந்து விடாது. ஆண்டவராக இயேசு மனிதனோடு வைக்கும் அன்பு வேண்டால் ஒருவர் பார்வையை பார்த்து, அவர் தோற்றத்தை பார்த்து, அவருடைய அழகை பார்த்து, அவருடைய பின்னணியை பார்த்து நாம் அன்பு கூறுவோம். பொதுவாக நாம் பெரிய பட்டங்களில் இருக்கிறவர்கள், பதவிகளில் இருப்பவர்களை நாம் அவர்கள் நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் நாம் நேசிப்போம். ஏனென்றால் ஏதாவது ஒரு காரியம் அவரால் கிடைக்காதா கிடைக்குமா என்று தான் நினைத்திருப்போம். ஆனால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் அன்பு கூறுவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல, அது ஒரு விசேஷத்த காரியம். அதற்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நமக்கு வேண்டும். ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நாம் பிரியமானவர்களே, இந்த லெந்து காலங்களில் நமக்கு சிந்திக்க வேண்டியது, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இருந்தால் மட்டுமே தான் நாம் தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கும். அப்பொழுதுதான் தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தவே படுத்தாது. அநேக காரியங்களில் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் இது எனக்கு கிடைக்க வேண்டும், அது கிடைக்க வேண்டும் என்று நாம் அவர் பேரில் நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாக அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு கூறுவதற்கு அடையாளமாக தேவனே உடைய பரிசுத்த ஆவியானவரை என் இருதயத்தில் ஊற்றும், தேவ அன்பை என் இருதயத்தில் ஊட்டும் என்று நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் எந்த காரியத்திற்காக தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த காரியத்திற்காக நாம் வெட்கப்படுத்த தேவன் விடமாட்டார். நிச்சயமாகவே நடக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் இந்த அநேகர் பல்வேறு வித பிரச்சனைகளால் சிக்கி தவிக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் முக்கியமாக வருவது இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதுதான் அநேகர் வருகிறார்கள். தீர்ந்தவுடன் ஓடி போய் விடுவார்கள். அப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்தால் அவரை தேடி விடுவார். இல்லை பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் ஒரே விதமான அன்பு தேவனோடு இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரினால் தேவ அன்பு நம் இதயத்தில் ஊற்றி இருக்கும் பொழுது எந்த காரியத்திலும் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். மற்றவர்கள் நினைப்பது போல இவர்கள் தொற்று போனவர்கள், இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள், இவர்களுக்கு இன்னும் எந்த காரியமும் இல்லையே என்றெல்லாம் மற்றவர்கள் நினைப்பார்கள். ஆனால் நமக்குள் ஒரு நம்பிக்கை தேவ அன்பு இருதயத்தில் ஊட்டப்பட்டு இருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் தேவ அன்பு நம் இதயத்தில் இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களிடம் ஒரு மாயமற்ற அன்பு காண்பிப்போம். அன்பு செலுத்தினால் இது அன்புதான். மாய்மாலமான ஒரு அன்பை நாம் காண்பிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் பார்த்தீர்கள் என்றால் அநேகர் நம் மீது காண்பிக்க அன்பு ஒரு மாய்மாலமான அன்பாக தான் இருக்கும். நம்மிடமிருந்து ஏதாவது ஒரு காரியம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதிகமாக நம்மை புகழ்வார்கள், அதிகமாக நம்மிடம் பேசுவார்கள், அதிகமாக நம்மை நேசிப்பது போல் நமக்கு விரும்பின காரியங்களாம் கொண்டு வந்து கொடுப்பார்கள். நாம் அகமங்கைந்து விடுவோம். ஆக என்ன விதமான உண்மையான அன்பு என்று பிற்பாடு நாம் அந்த காரியத்தை அவர்கள் நம் மூலமாக சாதித்து கொண்ட பிறகு
நாம் ஒரு சிறிய காரியம் கேட்டால் கூட அவர்கள் அதை மறுத்து விடுவார்கள். காரணம் ஒரு மாய்மாலம் அன்புதான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலம் தேவ அன்பு நம் இதயத்தில் இருத்தப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய அன்பு மற்றவர்களுக்கு காண்பிக்க அன்பு மாயமற்றதாக இருக்கும். ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஆம், நம்முடைய அன்பு ஆண்டவரோடு எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? மற்றவர்களோடு எப்படி இருக்கிறது? ஒரு கடங்கமற்ற அன்பை நாம் காண்பிக்கிற மக்களாக இருக்கிறோமா? அது நன்மையோ தீமையோ அதை பற்றி நாம் கவலை இல்லை. ஆனால் நாம் மற்றவர்களை நாம் நேசிக்கும் பொழுது கடங்கமற்ற இதயத்தோடு தான் அவர்களை நேசிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பெற்று கொண்டிருங்கள். ஆம், நாம் அன்பு காண்பிக்கிறவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போம். அதுதான் தேவ அன்பு நம் இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் மாயமற்ற அன்பு. அதுதான் அந்த பாவியான ஸ்திரீ காண்பித்த அன்பை போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கிற அன்பு. அவளுடைய அன்பு மாயமற்றதாக இருந்தது. அநேகருக்கு முன்பாக, ஒரு அநேக ஆண்களுக்கு முன்பதாக ஒரு ஸ்திரீ வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுவது எந்த விதத்திலும் அவள் வெட்கப்படவே இல்லை. தன் கண்ணீரால் அவர் பாதங்களை நனைத்து நம் தலைமீறினால் துடைத்து பாதத்தை முத்தம் செய்து பரிமளம் தைலம் பூசினாலாம். பிரியமானவர்களே, இந்த காரியம் செய்வதற்கு எவ்வளவு அன்பு வேண்டும், மன தைரியம் வேண்டும். மற்றவர்களை என்னை பார்க்கிறார்களே, என்னை துரத்தி விடுவார்களோ என்றெல்லாம் சற்றும் சஞ்சலப்படாமல் சந்தேகப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பு நெருக்கியுள்ளபடியினால் இந்த காரியத்தை செய்தார். நாம் இப்படிப்பட்ட ஒரு மாயமற்ற அன்பை தான் தேவன் நம் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக, நாம் தேவனத்தில் அன்பு கூறும் பொழுது நமக்கு அநேக காரியங்களை நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டு வைத்தே இருக்கிறார். அதை நாம் உணர முடியாது. நாம் நினைத்து கொண்டிருப்போம், நான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறேன், நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கிறேன், மற்றவர்கள் செழிப்பாக வாழ்வது போல் எனக்கும் ஏன் ஒன்றும் நடக்க முடியவில்லை என்று. ஆனால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி, தேவன் தமிழ் அன்பு கூறியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன் என்று. ஆங்கில வேதாந்தத்தில் பார்த்தீர்கள் என்றால் பழைய மொழிக்குள் ஐ மேக் எ மேன்ஷன் ஃபார் யூ. மேன்ஷன் என்றால் ஒரு பிரதானமான மாளிகை. நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு அட்லீஸ்ட் ஒரு பெட்ரூம் இல்லை 2 பெட்ரூம் இருந்த வீடு கிடைத்தால் அதிகமாக நன்மையாக இருக்குமே என்று அதற்காக அதிகமாக பிரயாசப்படுவோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் அன்பு கூறும் பொழுது நமக்காக ஆயத்தம் பண்ணது கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய இறுதியில் தோன்றவும் இல்லை. இந்த காரியமெல்லாம் நமக்கு வருமா? இதெல்லாம் நமக்கு தோன்றவே தோன்றாது. அத்தனை ஒரு பெரியதான காரியத்தை, அரிதான காரியத்தை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகையால் நாம் நினைத்து கொண்டிருப்போம், சிறிய காரியங்களில் தேவனின் வாஞ்சையை தீர்த்தால் போதும் என்று. ஆனால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூற அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணது பெரிதான காரியங்கள். அதெல்லாம் மனிதனுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டது. அதை நினைத்து பார்க்கவே முடியாது. சின்ன காரியங்களில் கூட நம்மை கைவிடவே மாட்டார். சின்ன காரியங்களில் கூட மற்றவர்களுக்கு முன்பாக நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் குறியாக இருப்பார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் கலங்க வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் உள்ள அன்பை அதிகமாக பெருக்கிக் கொண்டே வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ந்து போய் ஒரு பெரிதான காரியத்தை நாம் அனுபவிப்போம். இன்று அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு அதிகமான பிரச்சனை, ஜபத்திற்காக அங்கு ஓடுகிறோம், இங்கே ஓடுகிறோம், அவரிடம் கருதம் எழுதுகிறோம், இந்த கோபுரத்துக்கு ஓடுகிறோம். காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு குறைந்தபடியினால்தான் நம்முடைய பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறது. நம் பிரச்சனைக்கு முன்பாக மற்றவர்களுடைய வைராக்கியம் மிகவும் அதிகமானது போல் இருக்கிறது. அவர்களைத்தான் தேவன் நேசிக்கிறார் என்ற ஒரு தோற்றம் நம்மை பிரமிக்க வைக்கிறது. இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஜீவனை கொடுக்க இந்த உலகத்தில் வந்தார். நாம் அவர் மேல் வைத்து இருக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளுக்கு மேலாக ஒரு தீர்வை காண்பிக்க இந்த வசனத்தின் மூலம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை நாம் விசுவாசிப்போமாக. கடைசியாக, அன்பு சோதனையை செய்யும்.
நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த சோதனையும் வராது, எந்த இதுவும் வராது. ஆனால் நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு பாருங்கள். அவருடைய மரணமோ, பயமோ, வியாகுலமோ, ஏராளமான காரியங்கள் இருந்தால், ஆனாலும் அவர் சொல்வது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பது யார்? மரணமோ, வியாகுலமோ, துன்பமோ, துயரமோ, துக்கமோ எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது. ஆகையால் தான் யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு நாம் ஓட்டத்தை ஓட வேண்டும். எப்பொழுது என்றால், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது நம்மிடமுள்ள வேண்டாத குணத்தை எல்லாம் நீக்குவதற்காக தேவன் நிச்சயமாகவே நம்மை பரிசோதிப்பார். நாம் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே பரிசோதிக்கப்படும். அதை பார்த்திலும் விசேஷமாக இருக்கிற நம் விசுவாசம் நாம் பரிசிக்கப்பட்டு தேவன் வருகையில் அவை மிகவும் மகிமையாக விளங்கப்படும்படி தேவன் நம்மை சோதிக்கிறார். ஆகையால் நம்மேல் பற்றியறிகிற சோதனை ஏதோ புதுமை என்று எண்ணாமல் தேவன் சிருஷ்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி தேவனத்தில் நாம் அன்பு கூற நமக்கு சோதனை அதிகமாக நாம் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் எல்லா சோதனையின் மத்தியிலும் தேவனில் அன்பு கூறுவதற்கு ஒரு ஆறுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆறுதலை தந்து மட்டுமல்ல, சோதனையை சகிக்க பலனும் தந்து பொன்னாக விளங்கின பின்பு நாம் இந்த உலக வாழ்க்கையை விடுத்து செல்லும் பொழுது ஜீவ கிரீடத்தையும் பெற்று நாம் அணிவிப்போம். அப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்கு நிச்சயித்திருக்கிறார். ஆகையால் இந்த லெந்து காலங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம், தேவனே, நான் இன்னும் அதிகமாக உண்மையில் அன்பு கூற வேண்டும். நீர் எவ்வளவு அன்பு என் மேல் வைத்தீர், அதை காட்டிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. அந்த அன்புக்கு ஈடாக நான் என்ன செய்வேன் என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் உண்மை நேசிக்கிற ஒரு உயிர்த்தை எனக்கு தர வேண்டும் என்று நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோமாக. தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம். நேசிக்கிற அன்பான பிதாவே, தேவனிடத்தில் அன்பு கூறுதல் என்பதை குறித்து சற்று சிந்திப்போம் கர்த்தாவே. ஆண்டவரே, பாவியான ஸ்ரீ நீ பரிசேயின் வீட்டில் இருந்த பொழுது பின்னாக வந்து உம்முடைய கண்ணீரால் பாதத்தை நனைத்து துடைத்து பாதத்தை முத்தம் செய்து பரிமளம் சரீரத்தை பூசினாள் கர்த்தாவே. அழைக்கப்பட்ட பரிசேயன் அவருக்கு எந்தவித கனமும் செய்யவில்லை கர்த்தாவே. ஆனால் இந்த பாவியான ஸ்திரீ தேவனிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தபடியினால் இந்த கனத்தை செய்து அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டாள். அதே போல் ஆண்டவரை, நாங்கள் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு உம்மை நேசிக்க உம்மிடமிருந்து இந்த பாவியான ஸ்திரீ அதிகமாக அன்பு கூர்ந்தாலே என்ற ஒரு சர்டிஃபிகேட்டை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல இந்த மரியாளும் உம்முடைய பாதத்தை நாம் சுத்திகரித்த தயவுக்காவும் கொடாவிட சோத்திரம். அந்த மரியாளை போல உம்முடைய அது பாதத்தண்டு இருந்து அதிகமாக வேதத்தை தியானித்து நேசிக்க கற்றுத்தர வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறபடியாலும் கொடாவிட சோத்திரம். தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சோதனை சகிக்க பலனை தருகிற தேவனாக இருக்கிறபடியா சோத்திரம். ஜீவ கிரீடத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியா சோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மனதில் ஒவ்வொரு மனதிலும் இந்த சத்தியத்தை பதித்தள்ள வேண்டும் என்று தெரிஞ்சுக்கிறோம். எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.